ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டுடே டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கோதுமை ரவா தோசை. அதாவது ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லோரும் கடையில் மைதா தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து கோதுமை மாவு தான் போட்டு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. கோதுமை மாவு 2 கப்பு, 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு ரவை. நான் உங்களுக்கு எந்த அளவு கிண்ணமோ அந்த கிண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். வந்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1 ஹவர் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா த நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதில் இஞ்சி, பச்சை மிளகா, 2 மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அதில் அப்படியே ஊற்றி தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தோன்னா எப்படி நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்ட்டு வரும். நல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னராக நைட்டு இருக்கும். அதுக்கு தொட்டு கூட அப்படி தேங்காய் சட்னியும் நான் அரைச்சிருக்கேன். வந்துட்டு நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் தோசைக்கல்ல வரும். அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஓரளவு மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுடுறதுக்கு சூப்பராக நல்ல முருகலாக இருக்கும். வந்துட்டு இது எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம ரவா தோசைனாலே கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம், வீட்டில் வராதுன்னு நினச்சிட்டு நான் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இருந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.